என்னது விஜய்னால தான் அம்பேத்கரை உலகம் ஃபுல்லா தெரிஞ்சுதா? ஐயோ மக்களே, இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாருங்களேன். நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தைங்க அவருடைய சிலைங்கெல்லாம் உலகம் ஃபுல்லா எத்தனை நாட்டுல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கால, வாஷிங்டன்ல, லண்டன்ல, ஜப்பான்ல, ஹங்கேரியில, இப்படி பல நாட்டுல அம்பேத்கரோட சிலை இருக்குங்க. அவர் நடிகர்ன்றதுனால கிடையாது, அவரோட படிப்புனாலையும் அறிவுனாலையும் முற்போக்கு சிந்தனையினாலையும் கிடைச்ச புகழுங்க இது. அது மட்டுமா, தீண்டாமையை எதிர்த்து ஜாதி மதத்தை எதிர்த்து அனைவரும் சமந்தான்னு போராடின மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை விஜய்னால தான் அம்பேத்கரை உலகம் ஃபுல்லா தெரியுதுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? டிவிக்கு தொண்டர்களே, உங்களை தான் கேட்கிறேன், உங்களுக்கு என்னதான் ஆச்சு? தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசுறீங்களா, இல்ல யாருக்கும் தெரிஞ்சு புரிஞ்சிடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கீங்களா? அம்பேத்கர் ஒரு மாபெரும் தலைவர், அவரை நீங்க தான் உங்க கட்சி வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க. விஜய்னாலலாம் அம்பேத்கர் உலகம் ஃபுல்லா தெரியல, உங்களாலதான் எங்களுக்கு தெரியுது உங்க கட்சி எவ்வளவு முட்டாள்தனமான கட்சின்னு. அப்புறம் உங்களுக்கு வேணா பெரியார, அம்பேத்கர், அஞ்சலி அம்மால விஜய் மூலியமா தெரிஞ்சிருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்ல, எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். விஜய்னால தான் இவங்க எல்லாரும் உலகம் ஃபுல்லா தெரியுறாங்களாம். விட்டா விஜய் தான் அம்பேத்கரை படிக்க வச்சாங்கன்னு கூட இவங்க சொல்லுவாங்க. உங்க கட்சிக்கு எதிரிங்க வெளியே கிடையவே கிடையாது, நீங்க போதும் உங்க கட்சியை வீழ்த்துறதுக்கு. அப்புறம் கடைசியா ஒன்னே ஒண்ணு, உங்க கட்சிக்காக இந்த பைபிள், அம்பேத்கர்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ள இழுக்காதீங்க, பாத்துக்குங்க.